இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிவாலய ஓட்டத்தில் 12 சிவன் கோயில் இருக்குது. திருமலையில் ஆரம்பித்து நட்டாலத்தில் முடியக்கூடிய 12 சிவன் கோயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 சிவன் கோயிலும் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டீ கோட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 12 சிவாலய ஆலயம் மொத்தம் 108 கிலோமீட்டர் தூரம் வருது. இந்த 12 சிவாலயத்தில் முதல்ல பார்க்குறது திருமலை மகாதேவர் ஆலயம் தான். திருமலை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி தான் அடுத்தது. இங்கேருந்து திக்குறிச்சிக்கு 11 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இதுதான் இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம். திக்குறிச்சி பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மூன்றாவது சிவாலயமான திருப்பரப்பு இங்கிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. திருப்பரப்பு மூன்றாவது சிவாலயம். இதுதான் மூன்றாவது சிவாலயமான திருப்பரப்பு ஜடாதரர் திருக்கோயில். இந்த திருக்கோவில் மிக அருகில் தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கிறது.
இது ஆறாவது சிவாலயமான பன்னிப்பாகம் கிராரமூர்த்தி திருக்கோயில். பார்த்து முடிந்ததும் 7வது சிவாலயமான கல்குளம் இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது 7வது சிவாலயமான கல்குளம் நீலகண்ட சுவாமி திரு. ஏழாவது சிவாலயம் பார்த்து முடிந்ததும் 8வது சிவாலயமான மேலாங்கோடு இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது 8வது சிவாலயமான மேலாங்கோடு காலகாலர் திருக்கோயில். ஒன்பதாவது சிவாலயம் பார்த்து முடிந்ததும் 10வது சிவாலயமான திருவிதாங்கோடு இங்கிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.
இது 12வது சிவாலயமான திருநட்டாலம் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில். திருமலையில் தொடங்கி திருநட்டாலம் வரை 12 சிவ ஆலயங்கள் தரிசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆலய தரிசனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.